தமிழ் மக்களின் மனங்களில் நிரந்தர குடிகொண்ட பெயர் எம்ஜிஆர். தமிழ் சினிமாவிலும் தமிழக அரசியலிலும் அவர் பெரும் சகாப்தம். மக்களிடம் அவருக்கு இருந்த செல்வாக்கும் விசுவாசமும் வேறு யாருக்கும் கிடைக்க நிச்சயம் வாய்ப்பில்லை. அவர் பலர் மனங்களில் இன்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். எலிசா டங்கன் இயக்கிய சதி லீலாவதி படத்தில்தான் அவர் நடிகராக அறிமுகமானார் என்பது பலரும் அறிந்ததுதான். ரெங்கையா நாயுடு என்ற போலீஸ் அதிகாரி வேடத்தில் அந்த படத்தில் நடித்திருந்தார் எம்ஜிஆர் அவர்கள். தொடர்ந்து சில படங்களில் சிறு வேடங்களில் நடித்து வந்த அவரை ஹீரோவாக்கிய இயக்குனர் ஏஎஸ்ஏ சாமி. அருள் சுசை ஆரோக்கியசாமி என்ற முழு பெயரை கொண்ட இவர் தென்காசி மாவட்டம் குருவிக்குளத்தை பூர்வீகமாக கொண்டவர். இவர் குடும்பம் இலங்கையின் கொழும்புவுக்கு இடம்பெயர்ந்தது. அங்கிருந்தே திருச்சி வானொலி நிலையத்துக்கு வடமொழி காவியமான பில்ஹனியத்தை தழுவி பில்ஹனன் என்னும் நாடகத்தை அனுப்பி வைத்தார் ஏஎஸ்ஏ சாமி. அது ஒளிபரப்பப்பட்டதும் அதை மேடை நாடகமாக்க நினைத்தார் நாடக மேதை டி.கே. சண்முகம். ஏஎஸ்ஏ சாமி அதற்கேற்ப மாற்றிக் கொடுக்க மேடை நாடகமானது பில்கணன். பின்னர் அதை ஜூபிட்டர் சோமு திரைப்படமாக தயாரித்தார். படம் வெற்றி பெற்றது. அடுத்து தொடர்ந்து வசனம் எழுதும் வாய்ப்புகள் வந்தன ஏஎஸ்ஏ சாமிக்கு. வால்மீகி, ஸ்ரீமுருகன் படங்களுக்கு திரைக்கதை வசனம் எழுதிய அவர் ஸ்ரீமுருகன் படத்தில் சிவனாக எம்ஜிஆரை நடிக்க வைத்தார். இதில் சிவனாக எம்ஜிஆர் ஆடும் நடனம் அப்போது பரபரப்பாக பேசப்பட்ட ஒன்று. இந்த படத்தின் மூலம் எம்ஜிஆருக்கும் ஏஎஸ்ஏ சாமிக்குமான நட்பு அதிகரித்தது. ஸ்ரீமுருகன் ஹிட்டானதை அடுத்து ஜூபிட்டர் நிறுவனம் ராஜகுமாரி என்ற படத்தை தயாரித்தது. இதை எழுதி இயக்கியவர் ஏஎஸ்ஏ சாமி. அந்த காலகட்டத்தில் பி.யு. சின்னப்பா டாப் ஹீரோ. அவரை இந்த படத்தில் கதாநாயகனாகவும் நாயகியாக டி.ஆர். ராஜகுமாரியையும் பரிந்துரைத்தது தயாரிப்பு நிறுவனம். ஆனால் முன்னணி ஹீரோ வேண்டாம் என்று இயக்குனர் ஏஎஸ்ஏ சாமி நாயகனாக தேர்வு செய்தது எம்ஜிஆரை. இது தயாரிப்பு தரப்புக்கு கொஞ்சம் ஆச்சரியம்தான். முன்னணி ஹீரோவையே தரும்போது எம்ஜிஆரை நாயகனாக்குகிறாரே என்ற வழக்கமான தயக்கம் தயாரிப்பாளருக்கு. ஆனால் இயக்குனர் எம்ஜிஆர் மீது நம்பிக்கை வைத்தார். பிறகு ஒப்புக்கொண்டது தயாரிப்பு நிறுவனம். ஸ்ரீமுருகன் படத்தில் பார்வதியாக நடித்த கே. மாலதி இதில் நாயகியாக நடித்தார். அந்த காலகட்டத்தில் இலங்கையில் பிரபலமாக இருந்த சிங்களத்து குயில் என்று அழைக்கப்பட்ட தவமணி தேவி கிளாமர் கேரக்டரில் நடித்திருந்தார். நம்பியார், டி.எஸ். பாலையா உட்பட பலர் நடித்திருந்த இந்த படத்தில் கருணாநிதி உதவி வசனகர்த்தாவாக அறிமுகமானார் என்பது குறிப்பிடத்தக்கது. படம் சூப்பர் ஹிட். எம்ஜிஆர் கதாநாயகன் ஆனார். இதை அடுத்து ஜூபிட்டர் நிறுவனம் அண்ணாவின் வேலைக்காரியை தயாரிக்க முடிவு செய்தபோது அதற்கும் ஏஎஸ்ஏ சாமியை இயக்குநராக நியமித்தது. இதில் கே.ஆர். ராமசாமி, வி.என். ஜானகி, டி.எஸ். பாலையா, நம்பியார் உட்பட பலரும் நடித்திருந்தனர். இந்த படமும் கவனிக்கப்பட விஜயகுமார், நீதிபதி, கைதி கண்ணாயிரம், எம்ஜிஆர் நடித்த அரசலங்குமரி, ஆனந்த ஜோதி உட்பட பல படங்களை இயக்கினார் ஏஎஸ்ஏ சாமி. கடைசியாக திருமகள் என்ற படத்தை இயக்கிய ஏஎஸ்ஏ சாமி எம்ஜிஆரை ராமச்சந்திரன் என்றுதான் கடைசி வரை அழைத்து வந்தார். அவரை பெயர் சொல்லி அழைக்கும் ஒரே இயக்குனர் ஏஎஸ்ஏ சாமி தான் என்கிறார்கள்.